வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து தொடர்ந்து லேப்டாப் மேல லேப்டாப் புதுசா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா Infinix X1 Neo. இது ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு லேப்டாப். ஆனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லேப்டாப்பா இருந்தாலுமே இதோடைய டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண லேப்டாப்ஸ் மாதிரியே ஒரு மெட்டல் பாடி டிசைன்ல கிட்டத்தட்ட எல்லா போர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான லேப்டாப்பை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த பதிவுல இந்த லேப்டாப்பை நம்ம முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி இந்த லேப்டாப் எப்படி இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்ப்போம். Infinix இப்போ புதுசா மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்க லேப்டாப்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா Infinix X1 Neo. இதான் அதனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுடைய பின்புறத்துல இந்த ப்ராடக்ட்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் விலை விவரங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. இது 25,000 ரூபாய்க்கு கம்மியான விலையில லான்ச் பண்ண போறாங்கங்கிற மட்டும் தான் தெரியும் எனக்கு. ஆனா சரியான விலை விவரங்கள் நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு தெரியாது. டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சவனே நான் பின் பண்ணி விடுறேன். பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள இந்த லேப்டாப்புடைய சார்ஜர் இருக்கு. 65 வாட் சார்ஜர். ஒரு மொபைல் போன் சார்ஜர் மாதிரியே தான் இருக்கு. அது தவிர ஒரு USB டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த லேப்டாப் இருக்கு. அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா யூசர் மேனுவல், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த லேப்டாப்னுடைய டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண Infinix லேப்டாப்ஸோட டிசைன் மாதிரியே தான் இதுவும் இருக்கு. இது ஒரு 4 கலர்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட வந்தது இந்த ப்ளூ கலர். பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. முழுக்க மெட்டல் பாடி டிசைன், ஃப்ரண்ட், பேக் மற்றும் உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டல் பாடி டிசைன்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. பட் மெட்டல் பாடி லேப்டாப்பா இருந்தாலுமே இதோடைய ஓவரால் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 1.24 kg தான். 14.8 mm திக்னஸ். இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண Infinix X1 Slim இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ரிவ்யூ வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோடைய டைமென்ஷன்ஸ் இதோடைய டைமென்ஷனும் கிட்டத்தட்ட சேம் தான். இன்ஃபேக்ட் இதை Infinix X1 Neo னு சொல்றதுக்கு பதிலா Infinix X1 Slimல ஒரு இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேரியன்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. இந்த Infinix X1 Neoல போர்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸ் HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு USB டைப் A போர்ட் இருக்கு. அப்புறம் USB டைப் C கான ஒரு போர்ட் இருக்கு. இது டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிளஸ் இதை சார்ஜிங் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மறுபுறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ SD கார்டு ரீடர் கொடுத்திருக்காங்க. இன்னொரு USB டைப் C போர்ட் இருக்கு. 3.5 ஆடியோ ஜாக், USB டைப் A போர்ட் மற்றும் கென்சிங்டன் லாக் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. பேக்ல உங்களுக்கு ஹீட் வென்ட்ஸ் கிரில் கொடுத்திருக்காங்க. இந்த சைடுல ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. DTS சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் இது. லேப்டாப்பை நீங்க டேபிள்ல வச்சு யூஸ் பண்றப்போ வழுக்காம இருக்கிறதுக்காக ரப்பர் ஃபீட் கொடுத்திருக்காங்க. டேபிள்ல வச்சு திறக்கிறப்போ ஒன் ஹேண்ட்ல திறக்க முடியுதா அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, ஒன் ஹேண்ட்ல திறக்கலாம். லைட்டா கொஞ்சம் பேஸ் தூக்கிக்குது. பட் இருந்தாலும் சப்போர்ட் எல்லாமே ஃபுல்லா நீங்க ஓபன் பண்ணிடலாம். இந்த Infinix X1 Neo லேப்டாப்பை நம்ம திறந்த உடனே இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கீபோர்டு இருக்கு. இந்த கீபோர்ட்ல பேக்லிட் கீபோர்டு கொடுத்திருக்காங்க. ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாமே இருக்கு. இந்த கீஸோட லேஅவுட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட்டான லேஅவுட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கீஸுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. டைப் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு பிரீமியம் லேப்டாப்ல இருக்கக்கூடிய அந்த கீஸ்னுடைய அந்த டாக்டைல் ஃபீட்பேக் இதுல இல்ல அப்படிங்கறது தான் எனக்கு இனிஷியல் ஃபீட்பேக். ரொம்ப ஒரு ஃபாஸ்டான கீபோர்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் டைப் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கறப்போ கீபோர்டு நல்லாவே இருக்கு. முக்கியமா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மோஸ்ட்லி நம்ம பேக்லிட் கீபோர்ட்ஸ் பார்க்கிறது கிடையாது. இந்த Infinix X1 Neo னுடைய டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற பெசல்ஸ் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. மேல உங்களுக்கு வெப் கேமரா கொடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த வெப் கேமரால உங்களுக்கு ஃபிளாஷ் லைட்டும் இருக்கு. சோ ஃபங்க்ஷன் கீஸ் பிளஸ் பிளேஸ் பார் நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபிளாஷ் லைட் ஆன் ஆகும். வெப் கால்ஸ்லாம் நீங்க பேசுறப்போ உங்களுக்கு இந்த ஃபிளாஷ் லைட் கண்டிப்பா உதவியா இருக்கும். இந்த டிஸ்ப்ளே ஒரு 14 இன்ச் ஃபுல் HD டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளேனுடைய கலர்ஸ் நல்லா பிரைட்டா இருக்கு. ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம கலர்ஸ் உள்ளபடி காமிக்குது. ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் இங்க தான் அவங்க X1 Slimக்கும் X1 Neoக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா ப்ராசஸர்ல இன்டெல்னுடைய ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் இன்டெல் Celeron N5100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ஒரு i3 ப்ராசஸரை விட என்ட்ரி லெவல் பேசிக் ப்ராசஸர் தான். பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இன்டெல்னுடைய N4 சீரிஸ் தான் நம்ம பார்க்கிறோம். N5 சீரிஸ் அவங்க கொடுத்தது நல்ல விஷயம். இதோட ஒரே ஒரு வேரியன்ட் தான் அவைலபிளா இருக்கு. 8GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டது. 8GB RAM பாத்தீங்கன்னா LPDDR4 டைப் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா NVMe PCIe 3.0 SSD யூஸ் பண்ணிருக்காங்க. நார்மல் SSD விட கண்டிப்பா ஃபாஸ்டான ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த லேப்டாப்ல Windows 11 கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப் நீங்க வாங்குறப்போ ஆபீஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா வராது. இந்த லிப்ரே ஆபீஸ்ல உங்களுக்கு டாக்குமெண்ட், எக்ஸல், அப்புறம் பவர் பாயிண்ட் எல்லாமே இருக்கு.
காசு போட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வாங்கணும் இல்லாட்டி காசு போட முடியலன்னா கிராக் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் டிபெண்டபிளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்லி ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் GIMP அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃப்ரீவேர் போட்டோ எடிட்டிங் சொல்யூஷன் தான் நான் இந்த மாதிரி லேப்டாப்ல நான் யூஸ் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஆஃபீஸ் யூசேஜ் பிளஸ் இன்டர்நெட் பிரவுசிங்காக அதிகமா இன்டர்நெட் பிரவுசிங்காக ஒரு லேப்டாப் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த லேப்டாப் வாங்கலாம். இந்த லேப்டாப்ல உங்களால எக்ஸ்ட்ரீம் போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், அப்புறம் அட்வான்ஸ்ட் கோடிங் இதெல்லாம் பண்ண முடியாது. சில பேர் ஆட்டோ கேட், கேமிங் இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. பண்ணலாம், ஆனா உங்களுக்கு அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான லாக் தெரியும். பேசிக் என்ட்ரி லெவல் யூசேஜ், பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பொதுவா நான் மக்களுக்கு பரிந்துரை பண்றது குரோம்புக். ஆனா குரோம்புக்ல விண்டோஸ் இல்லையே, விண்டோஸ் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான தேவைகள்லாம் இருக்கு, எனக்கு விண்டோஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல விண்டோஸ் 11ஓட மற்ற ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இந்த ஒரு Infinix X1 Neo ஒரு பெட்டர் லேப்டாப் மாதிரி எனக்கு தெரியுது. இதோட ஹீட்டிங் எப்படி இருக்கு, பேட்டரி லைஃப் எப்படி கிடைக்குது, டிஸ்பிளேனுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஓவரால் லேப்டாப்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவுல முழு விமர்சனம் போட்டு விடுறேன். சோ இப்போ இந்த Infinix X1 Neo பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.